வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, வாட்ஸ்அப்பில் யாருக்கும் தெரியாத ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் எதனா அப்டேட் வந்தால் பீட்டா வெர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரம் கிடைக்கும். உங்களுடைய வாட்ஸ்அப்பும் இதே மாதிரி நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுற ஐக்கன் இருக்குல்ல, அந்த ஐக்கனை ஒரு முறை கிளிக் பண்ணால் யாருக்கும் தெரியாத ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோ ஐக்கனாக அது சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்டு பின்னாடி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி லைவாக வீடியோ மெசேஜ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்க முடியும். அதை ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது இந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வீடியோ கால் பேசின்னு இருக்கிறபோது இந்த கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐக்கனை இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா நீங்கள் எந்த மொபைலில் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் லைவாக உங்களுடைய இன்னொரு மொபைலில் வீடியோ கால் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்களால பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு எடிட்டிங் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லித்தரணும்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கூகுள் மீட்டிங், ஜூம் மீட்டிங்கில் ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி எப்படி நமக்கு காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு உங்களால் காட்டிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதனா ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு பின்னாடி அந்த மெசேஜ் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். இதை நான் மறுபடியும் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல எடிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெசேஜை மறுபடியும் என்னால் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா அந்த குட் மார்னிங்ன்றது நான் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதை சென்ட் பண்ணால் அதே இடத்துல அதே டைமில் அந்த குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இருந்தாலும் கீழே எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காட்டும். இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இனிமேல் எதனா ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அது தப்பாகிடுச்சுன்னா அதை டெலீட் பண்ண எவரி கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி உங்களால் எடிட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிற 4வது ட்ரிக் என்னன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னா அது குவாலிட்டி குறையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக எப்படி ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா மேலே ஹெச்டி அப்படின்றது புதுசாக இப்போ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஹெச்டி குவாலிட்டி அப்படின்றத சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டீங்களன்னா இனிமேல் இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுனால அதில் எந்த ஒரு குவாலிட்டியுமே குறையாமல் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோட்டோ கீழேயும் பார்த்தீங்களா ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் மார்க்கு வரும். அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம 5வது பார்க்க போயிட்டு என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்ஸுக்கு உங்களால் செப்பரேட்டாக லாக் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லாக் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேட்டை உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் வேறு யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் யார் சேட்டை லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சேட் லாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட் உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து ஹைட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அதை போயிட்டு பார்க்கணுன்னா இந்த சாட் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய சேட் ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களால் படிக்க முடியும். இல்லைன்னா படிக்க முடியாது. ஸோ இது மாதிரி யாரானா சீக்கிரட்டாக வைக்கணும்னா இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்த 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.